தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயூரம் முன்சிப் வேதநாயகம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் இங்கே நம்முடைய மயிலாடுதுறையில் அரங்கம் அமைப்பது என முடிவு செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டது. அந்த வகையிலே அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சிலை, இந்த சிலை நகராட்சி அலுவலகத்தில் இன்றைக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் இதெல்லாம் சிறப்பு விழா காண இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தில். அந்த வகையில் ஏற்கனவே 3 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்ட இந்த அரங்கம் இன்றைக்கு கூடுதலாக 1,70,00,000 செலுத்தி இன்றைக்கு ஏறத்தாழ 4,70,00,000 மதிப்பில் இந்த அரங்கம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 9,500 சதுரடி கொண்ட இந்த அரங்கம் இங்கே நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சி, அதே போல சுப நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்கும் வாடகைக்கு விடக்கூடிய வகையில் இந்த அரங்கம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பயனுள்ள வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இது போன்ற அரங்கமாக அமைத்தால் அரசு நிகழ்ச்சியும் அதே போல பொதுமக்களுக்கும் அது பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற வகையிலே தான் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள், தமிழ் மொழி தியாகிகளுக்கு, மக்களுக்கு பணியாற்றியக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் இது போன்ற அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மயிலாடுதுறையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அரங்கம் ஏற்கனவே 2 முறை நான் நேரில் பார்வையிட்டு அந்த வகையில் பல்வேறு ஆலோசனைகள் பொதுப்பணித்துறைக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலோடு அது இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மன திருப்தியாக இது இன்றைக்கு அமைந்திருக்கிறது. விரைவில் மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் திறக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. முடிவுற்ற நிகழ்ச்சி முடிவுற்ற பிறகு நாட்டுப்பண் பாடப்படுகிறது இல்லையா? உங்களுக்கு தெரியும், நடைமுறை, நம்முடைய நடைமுறை. அவர்கள் ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சிகளில் முதலிலும் நாட்டுப்பண், இறுதியிலும் நாட்டுப்பண் பாடுகிறார்கள். எனவே சில நேரங்களில் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தும் அதில் சேர்க்கப்படுகிறது. நேற்றைக்கு கூட குடியரசு தினத்தில் முதல் துவக்க நிகழ்ச்சியாக நாட்டுப்பண்ணும், இறுதியாக நிகழ்ச்சி முடிவெற்ற வரைக்கும் நாட்டுப்பண் தான் பாடப்பட்டது. அதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. காரணம், தமிழ்தாய் வாழ்த்து சேர்த்த வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஒன்றிய அரசுடைய வழிகாட்டுதலோடு அது நடைபெறுகிறது. அதிலே நாங்கள் தலையிடுவதோ, வற்புறுத்துவதோ அல்லது அதை அதாவது தவறான சொல்களை அதை பற்றி சொல்வதோ எங்களுக்கு வழக்கம் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற விதிமுறையை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று கருதக்கூடியவர், சட்டத்தை மதிக்கக்கூடியவர். எனவே புதிதாக வரக்கூடியவர்கள், ஆளுநர்கள் ஏதோ ஒன்றிய அரசை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று இது போன்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் வங்கத்து கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நாட்டுப்பண் தந்தவர். இன்னைக்கு ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியும் நம் இறுதியில் நம்முடைய அரசின் மாநில அரசுடைய நிகழ்ச்சியில் பாடுகிறோம், ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சியில் முதல்ல பாடப்படுகிறது. ஆனால் அந்த வங்கத்து கவிஞருக்கு சென்னையில இந்த அரசு வந்த பிறகு சிலை அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர். எனவே அந்த வகையில் அது மதிக்கக்கூடியவர். அந்த வகையில் அவருக்கே சிலை அமைத்தது. ஒன்றிய அரசு இவர்களுக்கு எத்தனை இடத்துல சிலை அமைத்தார்கள்? ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியிலும் பாடக்கூடியது நாட்டுப்பண். அவருக்கு ஏதாவது சிலை அமைத்தார்களா அல்லது ஏதாவது இது போன்ற மணிமண்டபம் கட்டினார்களா? எதுவும் கிடையாது. ஏதோ திடீரென்று நாட்டுப்பட்டு வந்தது அவர்களுக்கு. எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பணி ஏராளமாக இருக்கு. நன்றி. அரசு பெரும்பாலும் அந்தடைய ஜாதி பெயருடைய இடம்பெல்லாமல் இருப்பது எதிர்காலத்துக்கு நன்மை. ஏற்கனவே அது போன்று சில இடங்களில் வைக்கப்பட்ட பெயர்கள்லாம், அந்த ஜாதி பெயரெல்லாம் பின்னால் இருந்ததெல்லாம் எடுக்கப்பட்டது. ஜாதி கலவங்கள் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் தனியார் நிறுவனத்தில் கூட, கல்லூரியில் கூட அது போன்ற ஜாதி பெயரெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டது, அகற்றப்பட்டது. எனவே அது தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பும் என்பதால் அது வேறு வழி இல்லை. ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஜிடிங்கிறதா வரும். அது சில பேர் தெரியாமல் போயிடும். எனவே அதனுடைய பெயர் தவிர்க்க முடியாமல் வைக்க வேண்டியதை வழிய இதில் போய் ஒரு குற்றம் காணுவதோ அதுக்கு அல்லது புகழ் சேர்ப்பதற்கோ இது தேவையற்ற ஒரு அது வேணுங்கிறாங்களா வேண்டாங்கிறாங்க. சரி, மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து வைத்தோம். நானும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களும், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அங்கே வந்தார்கள். எனவே அதை செய்யப்பட்டிருக்கிறது. உரிய நேரத்திலே உரிய கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டது. அதற்குள்ள அவர்கள் அது தகுந்த இடம் தந்தால் அந்த இடத்துல கட்டுவது பற்றி அரசு பரிசீலிக்கும் என்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.